கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக 101ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். அந்த சங்கீதத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக அந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை தேவ சமூகத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த சங்கீதத்தின் மூலமாக நீர் என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அதை கற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். அடியானை முற்றிலும் மறைத்து கொள்ளும். நீர் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 101ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத பண்டிதர்கள் தாவீது தன்னுடைய வீட்டை கட்டி முடித்த பிறகு, தனக்கு ஒரு குடியிருப்பை அவர் ஏற்படுத்தின பிறகு இந்த சங்கீதத்தை பாடியிருக்கலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதத்திலே 2 பகுதிகள் காணப்படுகிறது. ஒன்று தாவீது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அனுபவம், இன்னொன்று அவருடைய வீட்டில் உள்ளதான அனுபவம். வீடு என்று சொல்லும்போது அது நாம் வசிக்கிற வீட்டை காட்டுகிறது. அந்த கட்டடத்தை காட்டவில்லை, அங்கே இருக்கிற நபர்கள், அந்த குடும்பத்தை காட்டுகிறது. ரெண்டாவதாக அது சபையை காட்டுகிறது. சபையிலே நாம் அங்கம் வகிக்கிற சபையை காட்டுகிறது. எனவே நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். முதலாவதாக முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். தேவனை பாடி ஸ்தோத்தரிக்கிற ஒரு அனுபவம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே இருந்தது. அவர் ஆடுகளுக்கு பின்னாலே அந்த வனாந்திரத்திலே தனித்திருக்கும் போதும், அல்லது சவுலுக்கு பயந்து தண்ணீரற்ற வறண்ட விடாய்த்து போன நிலைமையிலே பாலைவனத்தில் இருந்த போதும், அவர் அரண்மனையில் இருந்த போதும் எப்பொழுதுமே அவர் தேவனை துதித்து பாடுகிற, தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கிற ஒரு மகனாக பார்க்க முடியும். இந்த அனுபவத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, அவரை ஸ்தோத்தரிப்பது, பாடி மகிழ்வது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அந்த 101ஆம் சங்கீதத்திலே அவர் என்ன சொல்கிறார்? இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து நான் பாடுவேன். கர்த்தர் மிகுந்த இரக்கமுள்ளவர். ஆங்கிலத்தில் மேர்சி என்று சொல்லுகிறோம். நியாயம், அவர் நீதி செய்கிற தேவன். அவர் ஒரு நல்ல ஜட்ஜ். அவர் ஒரு ஜஸ்டிஸ் நமக்கு தருகிறவர். அவரை குறித்து பாடுவதிலே தாவீது மிகுந்த அக்கறை உள்ளவராய் காணப்படுகிறார். அடுத்ததாக அவர் சொல்லும்போது 101ஆம் சங்கீதம் 101ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே, உத்தமமான வழியிலே நான் நடப்பேன், உத்தமமான வழியிலே நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு கூட நான் நடந்து கொள்ளுவேன். முதல்ல சொல்லும்போது உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். 2 காரியத்தை தாவீது சுட்டி காட்டுகிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய 2 முக்கியமான குணாதிசயங்கள். இன்றைக்கு அநேகரிடத்தில் அது குறைவுபடுகிறதே நாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். உத்தமமான வாழ்க்கை, ஆங்கிலத்திலே சொல்லும்போது ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப், குறை சொல்ல முடியாத, குறை காண முடியாத அந்த இன்டெகிரிட்டி என்று சொல்வார்களே, அதுபோல் உத்தமமான ஒரு அனுபவம். 2வது விவேகம், ஒய்ஸ்லி. நான் எப்படி நடப்பேன்? ஒய்ஸ்லி, நான் விவேகமாய் நான் நடப்பேன் என்று தன்னை குறித்து சொல்கிறார். இந்த உத்தமமாய் நடப்பதற்கு மிக முக்கியமான ஒரு அனுபவம் நம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியம். நாம் தேவனோடு கூட உறவாடுகிற ஐக்கியம். உறவாடுவது என்பது அது ஒரு டயலாக். ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும், நாம் ஆண்டவரோடு கூட பேச வேண்டும். 119ஆம் சங்கீதத்திலே முதல் வசனம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எனவே இந்த ஒரு வசனமே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமானது. அவருடைய வேதத்தில் சொல்லப்படாத காரியங்கள் இல்லை. அது கடந்த காலத்தை பற்றி, நிகழ்காலத்தை பற்றி, வருங்காலத்தை பற்றி, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தெல்லாம்
மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு புத்தகம்தான் பரிசுத்த வேதாகமம். அதை நீங்கள் வாசிக்கும்போது, அதை தியானிக்கும்போது, அதன்படி நடக்கும்போது நீங்கள் உத்தம மார்க்கத்திலே நடத்தப்படுகிறீர்கள், நீங்கள் விவேகமாய் நடத்தப்படுகிறீர்கள். அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? மூன்றாவதாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் சொல்லும்போது, அந்த 2வது வசனத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை அவர் வாஞ்சிக்கிறார். அந்த 2வது வசனத்தின் நடுப்பகுதியில், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? பாருங்கள், அவருடைய தாகத்தை பாருங்கள். அந்த தேவனுடைய எப்பொழுது நீர் என்னிடத்தில் வருவீர்? ஆண்டவர் நாம் அவரை வரவேற்கும் போது, நாம் அவரை விரும்பும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மிடத்தில் வருகிற தேவன். இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவன் அந்த கதவை திறந்தால் நாங்கள் உள்ளே நுழைந்து அவனோடு கூட நாங்கள் போஜனம் பண்ணுவோம் என்று அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? அந்த எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், இந்த வாஞ்சை எதுவரை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால், எப்பொழுதும் இருக்க வேண்டும். மரண பரியந்தம் அல்லது ஆண்டவருடைய வருகை மட்டும், வருகையிலே அவர் நம்மை எடுத்துக்கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு கூட தான் கிறிஸ்தவ ஜீவியம் கடந்து போகிறது. எனவே ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நான் இன்றைக்கு அதிகமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புவது, என்னுடைய வீட்டிலே நான் எப்படி நடப்பேன். வீடு என்று சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல கல்லாலும் சுவராலும் அல்லது மரத்தாலும் ஓடுகளாலும் அல்லது காங்கிரீட்டு கூரையினாலும் போடப்பட்ட அந்த வீடல்ல நம்முடைய குடும்பம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மனிதன் உத்தமமாயிருப்பானேயானால் அவன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் அவன் உத்தமமாயிருப்பான். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஒருவன் உத்தமமாயிருப்பானேயானால் அவன் அந்த சபையிலே அவன் இணைந்திருக்கிற அந்த ஆவிக்குரிய வீடு அல்லது அந்த ஆவிக்குரிய சபையிலும் அவன் உத்தமமாயிருப்பான் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 101:2 நான் திரும்பவும் வாசிக்கிறேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு கூட நான் நடந்து கொள்வேன். இந்த உத்தம இருதயம் என்று சொல்லும்போது மாய்மாலமற்ற ஒரு நிலைமை, மாய்மாலம் இல்லாத ஒரு அனுபவம். அதாவது உத்தம இருதயம் என்று சொல்லும்போது நம்முடைய இருதயத்தில் குறை காண முடியாத ஒரு அனுபவம். பெர்ஃபெக்ட் ஹார்ட் நமக்கு வரும்போது நம்முடைய பெர்ஃபெக்ட் லைஃப் வருகிறது கடினமே அல்ல, அது தானே வந்துவிடும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதன்படி தான் நம்முடைய ஜீவியமும் அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதை நம்முடைய வாழ்க்கையிலே இது தாவீதினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் சவுலோடு கூட உள்ள உறவிலே அவர் அந்த அனுபவத்தை அவர் காட்டுகிறார். சவுல் அவரை நேசித்த நாட்கள் உண்டு, தாவீதை நேசித்த நாட்கள் உண்டு, தாவீதை வெறுத்த நாட்கள் உண்டு, தாவீதை கொல்வதற்காக அவர் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. இந்த எல்லா சூழ்நிலையிலும் சவுலோடு கூட அவர் பழகின விதம், அவர் நடந்து கொண்ட விதம், அவர் சொல்வார், அபிஷேகம் பண்ணினவர் மேல் என்னுடைய கையை நான் போட மாட்டேன். 2 தடவை சவுலை கொல்வதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. சவுல் தாவீதை கொல்வதற்காக அவர் வகை தேடி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே அந்த சவுலே ஆண்டவர் தாவீதினுடைய கையிலே ஒப்பு கொடுத்தாலும் தாவீது தேவனுக்கு பயந்து அந்த உத்தம இருதயம் இருந்ததினாலே அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் கையை போட மாட்டேன் என்று அவர் அந்த காரியத்திலே உத்தமமாய் நடந்து கொண்டதை நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும்போது அல்லது சபை வாழ்க்கை என்று சொல்லும்போது நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலத்திலும் கூட நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களோடு கூட நாம் எப்படி பழகுகிறோம், நம்முடைய வீட்டிலே நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், நம்முடைய சபையிலே எப்படி நடந்து கொள்கிறோம். தாவீதுக்கு அந்த உத்தம இருதயம் இருந்தபடியினாலே, அந்த உத்தம இருதயத்தை வாஞ்சிக்கிற ஒரு தாகம் இருந்தபடினாலே, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் ஆண்டவரே. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 86ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். இது தாவீதினுடைய காரியம்தான். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன்,
நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அந்த மூல பாஷையிலே அல்லது ஆங்கிலத்திலே கூட நீங்கள் அதை வாசிக்கும்போது, என்னுடைய இருதயத்தை உம்முடைய இருதயத்தோடு யுனைட் பண்ணிவிடும், சேர்த்து விடும். உம்முடைய இருதயத்தை போல என்னுடைய இருதயத்தை மாற்றும். அந்த மன்னிக்கிற குணம், மாயமற்ற அன்பு, அவர் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை தாவீதினுடைய வாழ்க்கையிலே இருந்தது. அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் இருந்தது. அவருடைய செயல்பாட்டிலே கொஞ்சம் வித்தியாசத்தை நாம் பிற்காலத்திலே பார்க்க முடியும். ஆனாலும் அவருடைய அந்த இருதயத்தின் வாஞ்சை, அந்த ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை போல என்னுடைய இருதயத்தை மாற்றி நான் உத்தமமாய் நடப்பதற்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என்று அவர் சொல்கிறார். அந்த 86ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே. இன்னும் இந்த உத்தம இருதயத்தை பற்றி பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது, அந்த சபை அல்லது வீடு அல்லது குடும்பம், நாம் வேலை செய்கிற இடத்துல ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அத்தியாயம் 28வது வசனத்தில், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனம் குடும்ப தலைவருக்கு அல்லது சபையை நடத்துகிற ஒரு போதகருக்கு குறிப்பாக இது மிகவும் பிரயோஜனம் உள்ள வசனம். ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை இருமாப்பாய் ஆளுகிறதல்ல, அல்லது நம்முடைய இஷ்டப்படி ஆளுகிறதல்ல, தேவ சித்தத்தின்படி ஆளுவது தான் ஒரு போதகருடைய கடமை. அதே போல ஒரு குடும்பத்தை, ஒரு நிறுவனத்தை ஆளுகை செய்வது தேவ சித்தத்தின்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலர் நமக்கு விளக்குகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 24:16 அதை எப்படிப்பட்ட ஒரு உத்தம இருதயம் இருந்தால் அதை அப்படி ஜாக்கிரதையோடு கூட ஆளுகை செய்ய முடியும் என்பதற்கு, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். நம்முடைய மனசாட்சியே நம்மளை நியாயந்திருக்குமே, ஆனால் நாம் உத்தமமாய் நடக்கிறவர்கள் அல்ல. குற்றமற்ற ஒரு மனசாட்சி, நம்முடைய மனசாட்சி நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்ல வேண்டும். நம்முடைய மனசாட்சி, அது ஆண்டவருடைய ஒரு பிள்ளையுடைய மனசாட்சி எப்பொழுதுமே நம்மை சுட்டி காட்டி கொண்டே இருக்கும். நம்முடைய தவறுகளை அல்லது நம்முடைய காரியங்களை நம்மோடு கூட அது பேசி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். அது குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க விரும்புகிறேன். யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு அளவு தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியை உடையவர்களாக இருந்தாலும் மனிதர்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட அனுபவங்களை பார்க்க முடியாத ஒரு பரிதாப நிலைமையிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாவீது நான் உத்தமமாய் நடப்பேன், நான் விவேகமாய் நடப்பேன். அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார்? 3வது வசனத்தில், தீங்கான காரியத்தை என் கண்களுக்கு முன்பாக வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது என்று சொல்கிறார். அதாவது இதில் பல காரியங்களை குறித்து நாம் தியானிக்க முடியும். அந்த என்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் வைக்க மாட்டேன் என்று சொல்லும்போது, நம்முடைய கண்களில் ஆண்டவர் ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறார். நம்முடைய கண்கள் பரிசுத்தமடைய வேண்டும் என்பதில் ஆண்டவர் மிகவும் அவர் திட்டவட்டமாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கும் போது, கண்களுக்கு பரிசுத்தம் பெறுவதற்கு கலிக்கம் போட வேண்டும் என்று ஆவியானவர் அங்கே எழுதுகிறார். சபைகளுக்கு எழுதும்போது, உன் கண்களுக்கு நீ கலிக்கம் போட வேண்டும், தீங்கான காரியங்களை எனக்கு முன்பாக நான் வைக்க மாட்டேன், வழி விலகிறவர்களின் செய்கையை நான் வெறுக்கிறேன். தாவீதனுடைய உள்ளம் அப்படிப்பட்ட ஒரு உள்ளமாக இருந்தது, தீங்கை வெறுக்கிற ஒரு உள்ளம். பிறகு அவர் தீங்கு செய்கிறார், சில சந்தர்ப்பங்களிலே தீங்கு செய்து பிறகு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகிறார். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். ஆனால் அவருடைய இருதயத்தின் வாஞ்சை அப்படி இருந்தது. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சதிசேயர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பரிசேயர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சதிசேயர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்தை அவர்கள் மறுத்தார்கள். ஆனால் பரிசேயர் என்ன பண்ணினார்கள்? மறுக்கவில்லை, அதை திரித்து கூறி அவரை குற்றப்படுத்தினார்கள்.
கடைசியிலே அவரை சிலுவை ஆக்கினைக்கு நேராக நடத்தி கொண்டு போனார்கள். இந்த 2 அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? வேதத்தை மறுக்கிற ஒரு அனுபவம், வேதத்தை திரிக்கிற ஒரு அனுபவம், சத்தியத்தை மறுக்கிற ஒரு அனுபவம், சத்தியத்தை திரிக்கிற ஒரு அனுபவம். அதைத்தான் தாவீது ராஜா சொல்லும்போது, வழி விலகுகிறவர்களின் செய்கையை நான் வெறுக்கிறேன். அந்த பின்வாங்கி போகிற அனுபவம். இந்த வேதத்தை மறுக்கிறவர்களும் வேதத்தை திரிக்கிறவர்களும் அவர் பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள். தங்களுடைய ஆதாயத்திற்காக அல்லது ஏதோ ஒரு நன்மைக்காக, உலக நன்மைக்காக அப்படி செய்கிறவர்களை நாம் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம், ஊழியத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக பாருங்க, அந்த வழி விலகுகிறவர்கள் அல்லது பின்வாங்குகிறவர்களை செய்கைகளை வெறுப்பது, கர்த்தருடைய வழிகளில் மாத்திரம் நடப்பது, இது என்ன அர்த்தம்? பின்னடையாத ஒரு அனுபவம். எந்த சூழ்நிலையிலும் அந்த பேக் ஸ்லைடிங் வராமல் நம்மை பாதுகாப்பது, அந்த நிச்சயத்தை தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார். ஆனால் பின்னடைந்தார், அவரும் தவறு செய்தார். அதனால் நாமும் தவறு செய்வோம் என்பதல்ல, நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை உள்ள மனிதனையே சத்துரு சோதித்து வீழ்த்த முடியுமானால் நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மாறுபாடான இருதயம், 4வது வசனத்தில் சொல்கிறார், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை நான் அறிய மாட்டேன். இந்த மாறுபாடான இருதயம்னா என்ன அர்த்தம்னா, பெர்வஸ் ஹார்ட். அந்த இருதயம் தீமையே அது சிந்தித்து கொண்டிருக்கும், தீங்கையே அது நினைத்து கொண்டிருக்கும், அல்லது மற்றவர்களை குறித்து தவறான எண்ணங்களை அது இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கும். இது அகல வேண்டும் என்று அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த மாறுபாடான இருதயத்திற்கு அவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், நான் மாறுபாடான இருதயத்தை நான் வெறுக்கிறேன், அதனால் நான் பொல்லாதவனை நான் அறிய மாட்டேன் என்று அவர் ஏன் சொல்கிறார் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இது இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்களுடைய நிலைமை. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் சபைக்கு நேராய் கடந்து போகிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஜீவியத்தில் எந்த மாற்றமும் இல்லை. முன்னால் எப்படி ஜீவித்தார்களோ அதே ஜீவியம். விட வேண்டியதை அவர்கள் விடவில்லை, விடக்கூடாததை அவர்கள் சேர்த்து கொள்ளவும் இல்லை. எனக்கு இதை யார் சொன்னது? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 29:13 இதே காரியத்தை அவர் சொல்லி கொண்டு, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு வர வேண்டும், அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அல்லது வரலைன்னா நான் கேட்பேன். இது போன்ற அந்த கற்பனைகளுக்கு பயந்து ஆராதிக்கிற கூட்டம் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே தீங்கு என்னை அணுகக்கூடாது, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, உத்தம இருதயம் எனக்கு வேண்டும் என்று தாவீதை போல இரவும் பகலும் ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறவர்கள் வெகு சிலராகத்தான் இருக்கிறார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை, ஒரு சில மணி நேரங்கள் அவர்கள் அந்த இடத்துல அவங்க ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கிறது. அந்த போதகர் நடத்தும் போது அவரோடு கூட இணைந்து இவர்களும் ஆராதிக்கிறார்கள். ஆனால் ஜீவியத்தில் நீர் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் ஆண்டவரே, அல்லது எப்பொழுதும் என்னோடு கூட இரும் ஆண்டவரே என்கிற அனுபவம் இல்லாத நிலைமை காணப்படுகிறது. அந்த இருதயத்தை குறித்து ஏன் தாவீது அவ்வளவு முக்கியப்படுத்துகிறார் பாருங்க. மார்க் 7:15 அந்த சீசர்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணின போது பரிசேயர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் திரித்து பேசுகிறவர்கள், சதுசேயர்கள் அவர்கள் மறக்கிறவர்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வாயில் சாப்பிட்றதெல்லாம் ஆசன வழியாய் வெளியில் போயிடும், அது மனிதனை தீட்டுப்படுத்தாது என்று சொல்லுகிற அந்த கான்டெக்ஸ்டில் சொல்லுகிறார், மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டான், அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். அப்போ இந்த உத்தம இருதயம், ஆண்டவர் சொல்கிறார், தாவீது சொல்கிறாரல்ல, மாறுபாடான இருதயம். உத்தம இருதயத்திற்கு நேர் ஆப்போசிட்டு மாறுபாடான இருதயம். அது பெர்ஃபெக்ட் ஹார்ட், இது பெர்வஸ் ஹார்ட். அந்த பெர்ஃபெக்ட் ஹார்ட் இல்லைன்னா
பெர்வர்ஸ் ஹார்ட் தான் இருக்கும். அந்த பெர்வர்ஸ் ஹார்ட் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார். மார்க் 7:20-23 வரை வாசிக்கும் போது, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து தான் புறப்பட்டு வரும், மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர்களோடு கூட பேசினார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக மாறுபாடான இருதயமாக இருக்கிறதா அல்லது உத்தம இருதயமாக இருக்கிறதா? நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பொல்லாத கிரியைகள் நிறைந்த இடம்தான். ஆனால் நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது, அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அவர் பாவம் அறியாத பரிசுத்தர், என்னில் பாவம் உண்டென்று யார் சொல்லக்கூடும் என்று சவால் விட்டவர். எனவே அந்த தேவனை ஆராதிக்கிற நாம் உத்தம இருதயத்தோடு கூட காணப்படுகிறோமா என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட அவர் கேட்கிறார். அடுத்ததாக 5வது வசனத்தை வாசிக்கிறேன். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சுள்ளவனையும் நான் பொறுக்க மாட்டேன். இங்கே பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ண மாட்டேன். இது என்ன அனுபவம்? தூற்றி தெரிகிற அனுபவம். ஒருவருடைய குறைகளை நாம் அதை மற்றவர்களோடு கூட பேசி அதில் ஒரு சந்தோஷம் அடைகிற அனுபவம் தாவீதினுடைய வாழ்க்கையில் இல்லை. தாவீது பாருங்க, சவுல் தன்னை விரட்டி கொல்லுவதற்காக நாள்தோறும் வேட்டையாடி கொண்டிருந்தாலும் சவுலை குறித்து அவர் ஒரு வார்த்தை கூட மற்றவர்களிடத்தில் தவறாக பேசினதாக பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உத்தம இருதயத்தோடு கூட தான் அவர் ஆரம்பத்திலே வாழ்ந்தார். இது அந்த சீக்ரெட்லி ஸ்லாண்டர் ஹிஸ் நெய்பர் என்று ஆங்கில வேதாகமத்திலே போடப்பட்டிருக்கிறது. சிலர் இதை ரொம்ப ரகசியமாக இந்த காரியத்தை செய்வார்கள். ஒருவரை குறித்து இன்னொரு இடத்துல அவர்கள் தூற்றி கொண்டே இருப்பார்கள். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய இருதயம் உத்தம இருதயம் அல்ல, அது மாறுபாடான இருதயம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அதே வசனத்தில் மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். அந்த பாருங்க, இந்த மேட்டிமை கண் அல்லது பெரு நெஞ்சு என்று சொல்வது அகந்தையை காட்டுகிறது அல்லது பெருமையை காட்டுகிறது. அதை பொறுக்க மாட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் அதை சகிக்க மாட்டேன். ஏனென்றால் அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று நாம் வாசிக்கிறோம். அந்த கர்த்தர் பெருமை உள்ளவனை அவர் உயர்த்துகிறதில்லை, தாழ்மை உள்ளவனை தான் ஆண்டவர் உயர்த்துகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனத்தாழ்மை காணப்படுகிறதா அல்லது நம்முடைய அகந்தை அல்லது மேட்டிமை என்று காணப்படுகிறதா? மற்றவர்களை தாழ்வாக எண்ணுவது, மற்றவர்களை குறைவாக எண்ணுவது, இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அது இருந்தால் நாம் உத்தம இருதயத்தோடு கூட ஆண்டவரை சேவிக்கவில்லை. நம்முடைய இருதயம் மாறுபாடாக இருக்கிறது. அடுத்ததாக அவர் சொல்கிறார், மேட்டிமை உள்ளவர்கள் மேட்டிமை உள்ளவர்களையும் பெரு நெஞ்சு உள்ளவனையும் நான் ஏன் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார்னா, அந்த மேட்டிமை உள்ளவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று பார்த்தீர்களே ஆனால் அவர்கள் யாரையும் மதிக்க மாட்டார்கள், யார் சொல்வதையும் கேட்க மாட்டார்கள், யாரோடும் இணைந்து செயல்பட மாட்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அத்தியாயம் விடாப்பிடியாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு நியாயாதிபதியை குறித்து சொல்லும்போது அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி 2 காரியத்தை சுட்டி காட்டுகிறார். தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனும். இப்போ மனுஷரை மதிக்காத ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அல்ல. தேவனுக்கு பயந்தா அவர் சிருஷ்டித்த மற்ற மனிதர்களையும் நாம் மதிக்க பழகுவோம், அவர்களுக்குரிய கனத்தை நாம் கொடுக்க பழகுவோம். ஆனால் இந்த மேட்டிமை உள்ளவர்கள் அவர்கள் மற்றவங்களை மதிக்க மாட்டாங்க, மற்றவங்க சொல்கிற ஆலோசனையை கேட்க மாட்டாங்க, இணைந்து செயல்பட மாட்டாங்க, தங்களை முக்கியப்படுத்தி கொண்டே இருப்பார்கள், தங்களுடைய சுய பிரஸ்தாபத்தை அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பார்கள், தங்களுடைய அபிஷேகத்தை குறித்து பெருமை பாராட்டுவார்கள், தங்களுடைய கடின உழைப்பை குறித்து பெருமை பாராட்டுவார்கள்,
தங்களுடைய ஊழியத்தை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். எல்லா வகையிலும் தங்களை வெளிப்படுத்துவதில் துடியாய் துடிக்கிற மனிதர்களாக இருப்பார்கள். இது ஒரு 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 கன்சீல்டு அல்லது ஒரு மறைமுகமான மேட்டிமை அல்லது ஒரு அகந்தை என்று சொல்லலாம். தங்கள் சொல் எந்த கூட்டத்திலும் தாங்க பேசுறது மேலோங்கி நிற்க வேண்டும் என்று விரும்புவார்கள். மற்றவர்களிடத்தில் குறை காண்பார்கள், குற்றப்படுத்துவார்கள், அதை செயல்பட விடார்கள். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் இந்த மேட்டிமை உள்ள மனிதர், அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்ய அவன் தாமதம் பண்ணுகிறான். ஏன்? அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனும். அது ஒரு பெருநெஞ்சின் அனுபவம். அந்த அகந்தையை காட்டுகிறது. மற்றவர்களெல்லாம் ரொம்ப அற்பமாய் நினைக்கிற ஒரு ஆதிக்கம் பண்ணுகிற ஒரு அனுபவம், அந்த மேட்டிமையும் பெருநெஞ்சை, இந்த ரெண்டையும் தாவீது வெறுக்கிறார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட குணங்கள் இருக்குமே ஆனால் இந்த நாளிலே ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட குணாதிசயங்களிலிருந்து நீர் என்னை விடுதலையாக்கி உம்முடைய மனத்தாழ்வை மரண பரியந்தம் நீர் உம்மை தாழ்த்தினீர் என்று அந்த பிலிப்பியர்கள் இந்த நிருபத்திலே வாசிப்பது போல அந்த மனத்தாழ்மையை எனக்கு தாரும் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக 6வது வசனத்திலே வாசிக்கும்போது, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். பாருங்க, உண்மை உள்ளவர்கள் அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற அந்த லிஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா உண்மை உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் என்று தான் அந்த ஆரம்பிக்கிறது. அந்த உண்மை உள்ள ஒரு அனுபவம், தேவனுடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அந்த உத்தமமாய் நடப்பார்கள், அவர்கள் கர்த்தரையும் சேவிப்பார்கள். உத்தம இருதயம் இருந்தால் உண்மை தானே வரும். அந்த உண்மை வந்தால் ஆண்டவரை குறித்த ஒரு பயம் வரும். ஆண்டவரை சேவிக்கிற ஒரு அனுபவமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். உத்தமமான வழியிலே நடக்கிறவன் என்னை சேவிப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது ராஜா மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டவரை சேவிக்கிறோமா? உத்தம இருதயம் நம்மிடத்தில் இருக்கிறதா? உண்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? 7வது சொல்லும்போது 7வது வசனத்தில், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் இருப்பதில்லை. கபடு, பொய் 2 காரியங்களை குறித்து ஹூ ஒர்க்ஸ் டிசைட் என்று நாம் வாசிக்கிறோம். கபடுன்னா அந்த மறைமுகமாக சில தவறுகளை அல்லது தீங்குகளை செய்கிற ஒரு அனுபவம், ஏமாற்றுகிறது. மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக நல்லவர்களைப் போல இருந்து ஆனால் தீமையான காரியங்களை செய்கிறது. அந்த பொய் பேசுகிறவங்க, அந்த ஆங்கிலத்தில் லைஸ் என்று சொல்கிறோமே, பொய்கள் சரளமாக பேசுவார்கள். சிலருக்கு அது சர்வ சாதாரணமாக இருக்கும். அவர்கள் பேசுவதில் உண்மையே இருக்காது, இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அது சிலருடைய அனுபவமாய் காணப்படுகிறது. சின்ன காரியமோ பெரிய காரியமோ அவர்கள் அதை மிகைப்படுத்தி அதை திரித்து அதை ஒரு பொய்யாக பேசுகிற அனுபவம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஜனங்கள் என்னுடைய வீட்டில் இருக்க முடியாது, எனக்கு முன்பாக நிற்க முடியாது. இது தாவீதினுடைய அனுபவம் மாத்திரமல்ல, இது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற சத்தியம். இந்த பொய் சொல்லுகிறவர்கள், கபடு செய்கிறவர்கள் யாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறதில்லை. அந்த துன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க சபையை விட்டு கடந்து போகிறவர்களாய் காணப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமே ஆனால் அதை விட்டு நாம் கடந்து வர வேண்டும். இது அந்த பொய் என்கிற அந்த அனுபவம், அது பிசாசினுடைய ஒரு ஆயுதம். ஏனென்றால் அவன் பொய்களுக்கு பிதாவாக இருக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பொய் என்று நினைக்கும் போது என்னுடைய ஞாபகத்தில் வருவதெல்லாம் மோசே தான். என்னாகமம் 12ஆம் அத்தியாயம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இது யார் சொன்ன சாட்சி? பிதாவாகிய தேவன் மோசேயை குறித்து மிரியாம் ஆரோனோடு கூட சொல்லுகிறார்கள். அந்த மோசே எத்தியோப்பிய ஸ்திரீயை மணந்தது நிமித்தம் மிரியாமும் ஆரோனும்
மோசேக்கு விரோதமாக பேசும்போது, அப்பொழுது அந்த கான்டெக்ஸ்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. எப்படிப்பட்டவன் அல்ல? அவன் கபடு செய்கிறவன் அல்ல, அவன் பொய் பேசுகிறவன் அல்ல, அவன் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். பாருங்க, எங்கள் வீட்டில், என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எங்கும்னா என்ன அர்த்தம்? இன் எனி ஆஸ்பெக்ட், எனி கான்டெக்ஸ்ட், அட் எனி டைம், எந்த சூழ்நிலையிலும் அவன் பொய் பேசுனதல்ல, அவன் உண்மையாய் வாழ்கிறான், அவன் கபடு செய்ததில்ல. அதை எபிரேயர்கள் இந்த நிருபத்தில், அந்த எபிரேய நிருபத்தை ஆக்கினவர் இன்னும் அருமையாக சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, மோசேயை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ரோல் மாடலாக சொல்லுகிறார். பாருங்க, எபிரேயர் 3:2 மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தது போல, ஆண்டவரை நமக்கு ஆண்டவரை ரோல் மாடலாக வச்சு நமக்கு புத்திமதிகள் சொல்லப்படும், அல்லது பரிசுத்தவான்களை ரோல் மாடலாய் வைத்து மற்ற மனிதர்களுக்கு புத்திமதிகள் சொல்லப்படும். ஆனால் இந்த வசனத்தில் ஆவியானவர் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும், யார் அந்த இவரும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று அந்த இயேசு கிறிஸ்து நம்மை படைத்த தேவனுக்கு ஒரு சாதாரண மனிதன் அல்லது அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனை அங்கே ஒரு முன்மாதிரியாக வைத்து ஆவியானவர் எழுதுகிறார் என்றால் மோசே எவ்வளவு உண்மையாய் ஜீவித்திருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்மை குறித்து நம்முடைய குடும்பத்தில் இந்த சாட்சி சொல்வார்களா? என்னுடைய கணவர் அல்லது என்னுடைய தகப்பனார் அல்லது என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய மனைவி, என்னுடைய தாய் எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவள். அதே போல் சபையில் நம்மை குறித்து மற்ற விசுவாசிகள், போதகர், இந்த சகோதரன் அல்லது இந்த சகோதரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும், எல்லா சூழ்நிலையிலும் அவன் உண்மை உள்ளவனாய் இந்த சபையிலே காணப்பட்டான் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் தான் இந்த சங்கீதத்தில் நமக்கு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிற்பதில்லை. கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் நான் அதிகாலமே சங்கரிப்பேன். அங்கே அதிகாலமே சங்கரிப்பேன்னா கையில் ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் எசேக்கியேலில் சொல்லப்பட்டது போல நெற்றியில் அடையாளம் போடப்படாத மற்ற மனிதர்களை சங்கரிப்பது போன்ற சங்கரிப்பை ஆவியானவர் இந்த இடத்துல சொல்லவில்லை. சங்கரிப்பது என்னவென்றால், இந்த அனுபவம் இல்லாதவர்களை, கபடு செய்கிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள், அந்த மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள், அகந்தை உள்ளவர்கள், அந்த பெருநெஞ்சு உள்ளவர்கள், வன்கண் உள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் அதிகாலமே எழும்பியிருந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசியினுடைய சங்கரிக்கிற ஒரு அனுபவம். அவர்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் அல்லது சபையில் இது போன்ற நபர்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் இடையூறு பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கலாம், அவதூறு பண்ணி கொண்டிருக்கலாம். அவர்களை வெறுப்பதல்ல நம்முடைய தேவ சித்தம். அவர்களுக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசுகிற அனுபவம், மன்றாடுகிற அனுபவம், திறப்பிலே நிற்கிற அனுபவம். எனவே இந்த 101ஆம் சங்கீதத்தில் நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியங்களை அபியாசப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உத்தம இருதயத்தோடு கூட தெய்வ பயத்தோடு கூட நாம் தேவ சமூகத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய சமுதாய வாழ்க்கையில் நடக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.